தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 18-14 வார்த்தைகளை நாம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம். கர்த்தர் செய்கிற அற்புதங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் காட்? அவரால் ஆகாத காரியம் உண்டா? நம்மளால முடியாது, வேற எந்த சக்தியாலையும் முடியாது. ஆனா கடவுளால கண்டிப்பா முடியும். ஏன்னா அவர் இஸ் எ கிரியேட்டர். அவர் தான் உருவாக்கினவர். அவர் தான் இந்த பிரபஞ்சத்தின் சொந்தக்காரர். அவர் தான் பரலோகத்தின் சொந்தக்காரர். அவர் தான் மேக்கர், கிரியேஷன், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஆகவே இன்றைய நாளில ஆண்டவர் இயேசு தனித்து ஜெபிக்கும்படி விரும்புகிறார். ஆகவே தன் சீடர்களை எல்லாம் படகில் ஏற்றி அக்கறைக்கு போங்க, நான் கொஞ்சம் தனியா ஜெபிக்கணும் என்று சொல்லி அவர் மலையின் மேல் ஏறுகிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களில் இருந்து நாம் பார்ப்போம். அவர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் படகில் ஏற்றி, நீங்கள் அக்கறைக்கு போங்கள், நான் சற்று ஜெபித்து வருகிறேன் சொல்லி மலையின் மேல் ஏறி அவர் ஜெபிக்க போகிறார். அப்படி அவர் ஜெபிக்க தொடங்கின பிற்பாடு இவர்கள் நடுக்கடல் வரைக்கும் வந்து விட்டார்கள். திடீரென்று சூழ்நிலைகள் மாறுகிறது. கடலினுடைய சூழ்நிலை மாறுகிறது. பயங்கர காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. இருள் சூழ்ந்து விட்டது. நடு இரவு. காற்றினுடைய வேகம் அதிகரித்து விட்டது. புயல் போல் காற்றடித்துக் கொண்டிருக்கிறது. காற்றினுடைய இந்த தாக்கமானது சமுத்திர அலைகளை எழும்ப பண்ணுகிறது. காத்து அடிக்க அடிக்க அலைகள் எல்லாம் பயங்கரமா மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. உயரமான அலைகள் படகே மூழ்கும்படியாக போய்விடுகிறது. அந்த உயரமான அலைகளிலே இந்த படகு தாங்கல. படகு தத்தளிக்கிறது. உள்ளே முழுகி மாண்டு போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆதலால் பயம் கொண்ட சீடர்கள் படக வேகமா ஓட்டுறாங்க. ஆனா அவர்களால அந்த காற்றை சமாளிக்க முடியல. காற்றின் வேகம் இன்னும் அதிகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்புகளும் எதிர்மறையான சில காரியங்களும் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். திடீரென்ற எதிர்ப்புகள். நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இப்படி நடந்தது? திடீர்னு ஒரு எதிர்ப்பு, திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு பிரவாகம், திடீர்னு ஒரு போராட்டம், திடீரென்று சில தாங்க முடியாத மனவியாகுலங்கள், அச்சம், பயம், சந்தேகம் என்று ஒட்டுமொத்தமா நம்முடைய குடும்பத்துல அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தாக்கக்கூடியதா இருக்கலாம். சீடர்கள் எல்லாம் அற்புதமா சந்தோஷமா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஜேர்னி ரொம்ப இன்பமா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு ஆண்டவர் கடந்த நாளில் செய்த அற்புதங்களை எல்லாம் 12 பேக் எடுத்திருக்கிறாங்க, பிரெட் அண்ட் ஃபிஷ். அதனால சந்தோஷமா அவங்க பேசிட்டு வராங்க. ஆனா இப்போ திடீர்னு சூழ்நிலை மாறிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, நீங்கள் எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகள், மாற்றமோ, எதிர்ப்புகளோ, பிரச்சனைகளோ, வியாதிகளோ, துன்பங்களோ உங்களை சந்திக்கக்கூடும். உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினைக்கிற அளவுக்கு போராட்டம். உங்க குடும்பமே கவிழ்ந்து போச்சு நினைக்கிற அளவுக்கு போராட்டம். ஆம் பிரியமானவர்கள், இப்படிதான் சீடர்களுடைய அந்த படகின் பிரயாணம் இருந்தது. அதுவும் நடுராத்திரி, வெளிச்சமும் கிடையாது, கடுமையான காற்று, கடல் கொந்தளிக்கிறது. என்ன செய்வதென்று தத்தளிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மலையில் ஏறி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் தன் சீடர்கள் மேல் கரிசனை கொள்ளுகிறார். தன் சீடர்கள் மேல் அவர் இரக்கம் கொள்ளுகிறார். ஐயோ, என் பிள்ளைகள் இந்த காற்றுல கஷ்டப்படுவாங்களே, நான் கூட இருக்கும் போதே பயப்படுவாங்க, நான் இப்ப கூடவும் இல்லை, ரொம்ப பயந்து இருப்பாங்க, நான் உடனே போகணும், அவர்களை போய் காப்பாற்றணும்னு. நல்லா கவனிங்கள. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? மலையில இருந்து இறங்கி கடற்கரையில வந்து தண்ணி மேல நடக்கிறார்.
சும்மா சாதாரண ஏதோ ஏரியோ குளத்துல இருக்க தண்ணி இல்லைங்க, கடல் அலைகள் நிறைந்த அந்த கடல் நீரின் மேல். இப்போ அந்த அலை எப்படி இருக்கு அதையும் நீங்க கவனிக்கணும். காற்று கடினமாய் அடிக்கிறது, கடல் அலைகள் மிக வேகமாக பொங்கி எழும்பி அடிக்கிறது, படகே மூழ்கத்தக்கதா இருக்கிறது, தத்தளிக்கிறார்கள். அப்போ ஒரு கொந்தளிப்புக்கு நடுவுல, ஒரு எதிர்காற்றுக்கு நடுவுல, சாதாரணமாகவே கடல்ல ஒரு தண்ணியில யாராலும் நடக்க முடியாது. குளமானாலும் குட்டையானாலும் நடக்க முடியாது. தண்ணி மேல நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அப்போ ஒரு கொந்தளிக்கிற கடலின் மேலேயே அவர் நடக்கிறார் என்றால், வேதம் சொல்லி இருக்கிறது, இரவின் 4ஆம் ஜாமத்தில இயேசு கடலின் மேல் நடந்தார். மத்தேயு 14:25. கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். உன் பிரச்சனையில நீ தனியா இல்ல, உன் வேதனையில, உன் போராட்டத்துல, நீ சந்திக்கிற எதிர்ப்புகள்ல நீ தனியா இல்ல. உன்னை தனியா விடுகிற தேவனும் அவர் அல்ல. நீ துன்பப்படுகின்ற போது, நீ பிரச்சனையில அகப்படுகின்ற போது, அதை ஃபேஸ் பண்ணுகின்ற போது, உன்னை காப்பாற்றும்படியாக, உன்னை தூக்கி எடுக்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக, உனக்கு அற்புதம் செய்யும்படியாக, அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றும்படியாக அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை தேடி வந்து உன் அருகில் வந்து உன்னை காப்பாற்று. இப்ப கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது, ஆனால் கடவுளோ, இயேசுவோ அந்த கடலின் மேல் நடந்தார். எப்படி சாத்தியம் அது? ஏன்னா அந்த கடலை, அந்த சமுத்திரத்தை, அந்த காற்றை உருவாக்கினவரே அவர் தானே, படைத்தவர் அவர் தானே. அந்த கடலுக்கு தெரியும் தன்மேல் நடக்கிறது யார். அந்த காற்றுக்கு தெரியும் தன்னை எதிர்த்து நடந்து வருகிறது யார். ஆகவே அவர் எடுத்து கடந்து போகிறார். இதை பார்த்து சீடர்கள் அழுகிறார்கள். என்னவா இருக்கும்? ஏன்னா இருட்டு இல்லையா? அப்பப்ப அந்த வர்ற அந்த சின்ன வெளிச்சத்துல, அந்த மின்னல் வெளிச்சத்துல, அந்த மெதுவான வெளிச்சத்துல ஏதோ ஒரு உருவம் நடந்து வருது போல. கடல் பூதமா இருக்குமோ? கதறினாங்க. இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான் உங்கள் எஜமான், உங்கள் கர்த்தர் நான் தான் என்று சொன்னார். இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் உனக்கும் சொல்லுகிறார். பயப்படாது, உங்கள் கர்த்தர் அவர்தான், உங்கள் மேய்ப்பர் அவர்தான், உங்கள் தேவன் அவர்தான், உன்னை காப்பாற்றும்படி உன்னை தேடி வருகிறவர். நீயும் கொந்தளிப்புக்கு நடுவில் இருக்கிறாயா? எதிர்காற்றுக்கு நடுவில் இருக்கிறாயா? பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கிறாயா? உன் பிரச்சனைகளை அடக்க போக்க ஆண்டவர் வருகிறார். இதை பார்த்த பேதுரு, ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் நடக்கட்டுமான்னு கேட்கிறான். வா, நடந்து வா அப்படின்னா படகுல இருந்து இறங்கிட்டான். எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம் பாருங்க. படகு விட்டு டக்குன்னு இறங்கிட்டான். கொந்தளிக்கிற கடல், எதிர்காற்று, இறங்கிட்டான். இறங்கினவன் உள்ள முழுகலங்க, நிக்கிறான் தண்ணி மேலேயே. இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் காட்? கர்த்தர் ஆகாத காரியம் உண்டோ? அற்புதம் செய்கிறவருங்க, நம்புங்க அவரை. வாழ்ந்தா நடந்து போனா திடீர்னு அவன் எண்ணம் மாறி போச்சு. அவரே பார்த்து நடந்தவன் கடலை பார்த்தான். அடேங்கப்பா, நம்மளா நடக்கிறோம், இப்படி இல்ல தண்ணி இருக்கு, நம்ம முழுகுனா என்ன ஆவோம் நினைச்சா முழுகிட்டான். அவரே பார்த்து நடக்கும் போது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கண்ணை விலக்கி தண்ணியை பார்த்தா அவன் உள்ள போயிட்டான். பிரியமானவர்களே, பிரச்சனையை போக்கஸ் பண்ணாதீங்க. பிரச்சனையை சால்வ் பண்ற, பிரச்சனை விடுவிக்கிற கர்த்தரை போக்கஸ் பண்ணுங்க. கொந்தளிப்பானாலும் நடந்து வந்து காப்பாற்றுவார், எதிர்காற்றானாலும் நடந்து வந்து காப்பாற்றுவார். அவன் கையை பிடிச்சு தூக்கி, ஏண்டா சந்தேகப்பட்ட, ஏன் சந்தேகப்பட்ட, நல்லா தான் நடந்து வந்த, சந்தேகப்படாத. இன்னைக்கும் உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for God? உனக்கு அற்புதம் நிச்சயம். உன் எதிர்காற்றுல, உன் கொந்தளிப்புல கர்த்தர் உன்னை காப்பாற்றவும், உன் பிரச்சனையை சால்வ் பண்ணவும், உனக்கு நன்மை செய்யவும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you all. Amen. Amen.